மக்களே, பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோல கேமர் அக்கா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. கேப்டன் வந்தாவே கேப்டனை செய்யறதாண்டா என் வேலை அப்படின்ற மாதிரி முதல்ல கேப்டனான வினோத்தை டிஸ்கஷனே பண்ண விடாம பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த ப்ரோமோ 2ல வந்திருக்கிற தருணமா இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்ல போயிடலாம். ஸோ இப்போ தான் அந்த கேப்டன்சி டாஸ்க் லைவ்ல நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் தான். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வருவோம். ஓகே, இங்கே என்ன நடக்குதுன்னா, கானா வினோத் வந்து டீம் பிரிக்கிறார். எப்படி கிச்சன் டீம் இதெல்லாம் வந்து டீம் பிரித்து அங்கே ரெகுலேஷன் பண்ணிருக்காரு. ஓகே, அப்போ என்ன பண்ணுறாரு, இது டீம் பிரிக்கும் போது பார்வதி ஏதோ நடுவில் கருத்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க போல. கானா வினோத் காண்டாயிட்டாரு. பார்வதி, ஏன் பார்வதி இப்படி பண்ற, இப்படிதான் பண்ணிட்டு இருப்பியா ஒவ்வொருத்தர் உட்காந்து பேசும்போதுன்ற மாதிரி. ஸோ கானா வினோத் ஏதோ ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணி டீம் பிரிச்சுக்கிட்டு ஒரு அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கிளாரிட்டிக்கு என்ன இருக்கும் அந்த அட்ரஸ் கொடுத்துட்டு இருக்காரு. பார்வதி நடுவில் பேசிட்டு இருக்காங்க போல. அதை பேசிட்டு இருக்கும்போது கானா வினோத் செம காண்டாயிட்டு, எதுக்கு இப்படி பண்ற, ஏன் பார்வதி இப்படி பண்ற, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் உட்காந்து பேசிட்டு இருப்பியா, இதுதான் பண்ணுவியான்ட்டு. எவ்வளோ பண்ணாலும் திருந்த மாட்டோங்க. அதுதான் பார்வதி த கேமர் இருக்கோம். நாங்கள் விஜேஸே மதிக்க மாட்டோம், கேப்டன்லாம் மதிப்போமா, பிக் பாஸையும் மதிக்க மாட்டோம், வினோத்னா யார் அவர் சப்ப பையன் அப்படின்ற மாதிரி கேப்டனையும் மதிக்காம இருக்கிறது தான் பார்வதியோட வேலை. அது அங்கே தான் நடக்குது. ஸோ பேசும்போது அங்கே கவனிக்காம இவங்க பாட்டுன்னு ஏதோ ஒரு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. கானா வினோத் கடுப்பா இது திட்டுறார். கரெக்டா அடுத்து, நீ என்னைய மட்டும் பார்க்காத வினோத், எப்படி என்னை மட்டும் நீ பார்க்காத வினோத், அங்கேயும் போய் பாரு, அவங்கள தான் பண்ணிட்டு இருக்காங்க, என்னை மட்டும் ஏன் கேட்கற, எப்படி என்னைய மட்டும் நீ கேட்காத வினோத், மற்றவங்கள பேசிட்டு இருக்காங்க அவங்களையும் கேளுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ பார்வதி மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்களா, இல்லை இன்னும் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்களா, நம்ம உற்று நோக்கி பார்க்கணும். அதில் பார்வதி மட்டும் பேசிட்டு இருந்தா பார்வதி மட்டும் தப்பு, இல்லை மற்றவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தா அப்போ மற்றவங்க எல்லாரையுமே வினோத் சொல்லணும். ஓகேவா, அது என்ன கான்டெக்ட்ன்றது நம்ம பார்த்து பேசுவோம். அதில் பார்வதி மற்றவங்களும் பேசியிருக்காங்கன்றதான் மீன் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து உடனே வீடு கிளீனா இருக்கணுமா இருக்கக்கூடாது அவனுக்கு. ஆக்சுவலா என்னன்னா, இந்த கிளீனிங் டீம்ல ஒரு இஷ்யூ ஆயிருக்குது போல. எப்படி கிளீனிங் டீம்ல ஒரு இஷ்யூ ஆயிருக்குதுன்றது மட்டும் தெரியுது. அதுலதான் பார்வதி ஏதோ கேள்வி கேட்டு சில விஷயங்கள்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதான் கேட்கிறாரு, வீடு கிளீனா இருக்கணுமா இருக்கக்கூடாதா, நீ என்ன நினைக்கிற சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு நடுவுல நீ முதல்ல நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, எப்படி நீ முதல்ல நான் சொல்றது புரிஞ்சுக்கோ வினோத் அப்படின்றது. ஸோ நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கலாம், ஆனா முடிவு எடுக்க வேண்டியது யாரோட கையில இருக்கு, கேப்டனோட கையில இருக்கு. ஸோ கேப்டன் டிசிஷன் இஸ் த ஃபைனல் டிசிஷன் இன் த ஹவுஸ். கரெக்டா இல்லையா, முழு முடிவுகளையும் கேப்டன் தான் எடுக்க முடியும், கேப்டன் தான் ஃபைனல் டிசிஷனும் பண்ண முடியும். அதுதான் அங்க நடக்கணும். இது ஒண்ணு. ஓகே, அடுத்து இதுக்கு நடுவுல வந்து எஃப்ஜே வந்து சொல்றாரு, பிபி சொன்னாரு வீடு கிளீனா இருக்கணும்னு, பிக் பாஸ் சொன்னாரா இல்லையா, ஸோ வீடு கிளீனா இருக்கணும்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காருன்ற மாதிரி நடுவுல எஃப்ஜேவோட வாய்ஸ் வருது. ஸோ எந்த ஒரு கேப்டனா வந்தாலும் இந்த வீட்டை நல்வழியில வழி நடத்தி வீட்டை நீட்டா வச்சுக்கணும்ன்றது தான் எல்லா கேப்டனுக்கும் பிக் பாஸ் கொடுக்குற அறிவுரை. அந்த அறிவுரை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை தான் அங்கே எஃப்ஜே வந்து அதை அடுத்து மையப்படுத்துறார் அப்படின்றது நான் பார்க்குறேன். அடுத்து உடனே ஒரு நிமிஷம் அமித் சொல்றாரு, பாரு நான் ஒரு சொல்றத ஒரு நிமிஷம் கேளேன் பாரு, எப்படி நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க பாரு அப்படின்ற மாதிரி அமித் சொல்றாரு. ஸோ அமித்தோட கேப்டன் போன வாரம் கேப்டன்ல அவர் பண்ணது ஏதோ ஒன்று சொல்ல வராரு போல. இதுக்கு நடுவில் பாரு வந்து காண்டாயிட்டு, ஒரு நிமிஷம் இருடா நான் முதல்ல சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ அமித் பேசுறதா அங்கே பார்வதி பேசுறதா அப்படின்ற மாதிரி டைட்டு போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இருடா நான் பேசிக்கிறேன்ற மாதிரி பார்வதி காண்டாயிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அமித் நடுவில் இன்டர்மீடியேட் பண்ணதால சொல்லி முடிச்சுக்கிறேன்ற மாதிரி நடக்குது. உடனே என்ன பண்ணிட்டாங்க ஆதிரை, சரி அவங்க என்னதான் பண்ணுவாங்க அப்படி சும்மா ஏதோ பேசியிருக்காங்க போல. அப்புறம் ஏதோ ஒரு பக்கம் கேப்டன் ஏதோ சொல்றாரு, அதை வந்து பார்வதி கேட்கற மாதிரி கிடையாது. எப்படி கேப்டன் ஒரு முடிவு எடுத்து சொல்றாரு, அது பார்வதி கேட்காம ஒரு விஷயத்த பண்றாங்க. அப்படி பார்வதி என்னதான் பண்ணுவாங்க, அப்படி என்னதான் பண்றான்னு நினைச்சிட்டு இருக்காங்க, என்னதான் கதைன்ற மாதிரி. ஏன்னா ஒட்டுமொத்த வீடுமே அது ஒத்துக்குச்சு போல. கேப்டன் ஏதோ பனிஷ்மெண்ட்டோ ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருக்காரு, அதை ஒத்துட்டு இருக்குது போல. அதான் ஆதிரி கேட்கறாங்க. ஓகே ஏங்க, அது அவங்க பண்றாங்க பண்ணாது இருக்கட்டும், அது அவங்க பொறுப்புங்கன்ற மாதிரி, உங்களுக்கு என்னங்கன்ற மாதிரி கேட்கிறாரு யாரு, கானா வினோத். ஸோ அது இல்ல, ஒட்டுமொத்த வீடும் நடக்கும் போது நீங்க ஒரு பாயிண்ட் சொல்றீங்க, அது எதிர்க்கிறாங்கன்னா ஏன்ற காரணம் எல்லாரும் கேட்கலாம். அந்த இடத்துல வந்து அவங்க கேட்கக்கூடாதுன்றதெல்லாம் கேட்கக்கூடாது, அது கேட்கலாம் உடனே. ஓகே, ஸோ இவங்களுக்கு என்ன என் மேல அவ்வளோ கன்சர்னா, எப்படி உடனே பார்வதி என்ன இவ்வளோ கன்சர்ன் காட்டுறாங்க, எதனால காட்டுறாங்க, ஏன் காட்டுறாங்க, எனக்கு புரியலையே சுத்தமா, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் பேசுறாங்க. ஓகே, இதுக்கு நடுவுல ஆதிரி, புரியலையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஆதிரை வர. ஸோ பார்வதி பேச ஆதிரை கவுண்டர் போட, ஆதிரை பேச பார்வதி கவுண்டர் போடன்ற மாதிரி இப்படி ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, போன வாரம் அவங்க பண்ண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுக்குலாம் கிடையாது. ஸோ போன வாரம் அமித் ஒன்று ரூல் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணியிருக்காரு போல, அது ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காரு போல. அந்த ஸ்ட்ரக்சரை இங்க இம்ப்ளிமெண்டேஷன், ஐ மீன் அந்த ஸ்ட்ரக்சரை அமித் சொன்னாரா இல்லையான்னு தெரியல. இல்ல கானா வினோத்தா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணார்னா நீங்க பண்ண முடியாது. எப்படின்னா சரி, அவரா இதுல அமித் சொல்லி அவர் கேட்டு பண்ணார்னா ஓகே,
ஆனா தன்னிச்சே தான் முடியணும். அது கானா வினோத்துக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் பிடிச்சிருந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பிடிக்குது அதையே ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி ஃபாலோ பண்றதுல தப்பு கிடையாது. ஒரு நல்லது நடக்குன்னா அது நல்லது நடந்திருக்குன்னா அந்த நல்லதை அடுத்த வாரம் கண்டினியூ பண்றது தப்பு கிடையாது அப்படின்ற பாயிண்ட் தான். அதை தான் அங்க கானா வினோத் சொல்றாரு போல. அந்த மைக்கு பனிஷ்மெண்ட்டோ தூங்குற பனிஷ்மெண்ட்டோ ஏதோ ஒன்று இல்லை, அந்த ஒர்க்ல ஏதோ ஒரு பிளானிங் நடந்திருக்கு போல. அந்த பிளானிங் அங்க கானா வினோத் சொல்லும் போது அது எங்களால பண்ண முடியாதுங்க, ஒத்துக்க முடியாதுங்க, அதை நாங்க ஏன் ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி சாண்ட்ராவும் பார்வதியும் அவங்க டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதுல பார்வதி ரியாக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதான் சொல்றேன், ஒட்டுமொத்த வீடுமே ஒரு ரெகுலைசேஷனுக்கு வரும்போது பார்வதி மட்டும் அதை எதிர்க்கணும், இது பண்ணணுன்ற மாதிரி கானா வினோத்துக்கு எதிராக இப்படி செயல்படுறாங்கன்றது தான் பார்க்க முடியுது. ஸோ அடுத்த வீடியோல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுறேன். பாய் கைஸ்.